உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம், தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம், ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம், அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம், சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடல் உள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம், இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம், அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம், பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம், துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம், குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம், தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம், வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம், இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம்,
தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எப்படி கொலைக்காரன் உருவாக்கப்படுகிறான் என்று கேட்டால், ஒருவேளை ஒருவன் பெற்றோரை இழந்து பசியில் வாடிய போது வயிற்றை நிரப்ப வழி இல்லை, நிரப்புவார் யாருமில்லை என்றால், பசியின் கொடுமையினாலே பார்த்த இடத்தில் இருந்ததை எடுத்து பசியாற்றினால் இந்த சமுதாயம் அவனுக்கு அளிக்கிற இலவச பட்டம்தான் கொலைக்காரன் அல்லது திருடன். பசியின் கொடுமையை பார்க்காத சமூகம் திருடனையும் கொலைக்காரனையும் தீவிரவாதிகளையும் நக்சலைட்டுகளையும் உருவாக்குகிறது என்பதையும் சமூகவியலார் சொல்கிறார்கள். இதை உணர்ந்து கொள்கிற ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் பசியாயிருந்ததால் கதிர்களை கொய்து தின்ற சீடர்களின் சார்பில் குரல் கொடுக்கிறார். அடிப்படை தேவையும் அவசிய தேவையும் நிறைவு செய்யாத சமூகத்திலே மனிதமும் மனிதாபிமானமும் மரணமடையும், மண்ணில் சமூகத்தின் மிகப்பெரிய தீமைகள் மலியும் என்ற சமூக சிந்தனையை அன்றே வெளிப்படுத்துகிறார். எனவேதான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது இயேசுவின் முற்போக்கு சிந்தனையின் சுருக்கம். பலி வேண்டாம், இரக்கமே என்றிருந்தால் இந்த உலகத்தில் சட்ட ஒழுங்குமுறை ஒழுங்காக இருக்குமா என்பது என்னுடைய கேள்வி. அதற்காக பலி வேண்டாம், இரக்கம் மட்டுமே போதும், அல்லது இரக்க வேண்டாம், பலி மட்டுமே போதும் என்றல்ல இயேசுவின் வாதம். இரக்கப்படாத சமூகம் நிச்சயமாக இறந்துதான் போகும். அடிப்படை தேவையின் நிறைவுக்காக போராடுகிற ஒரு மனிதனுக்கு இன்று நாம் செய்கின்ற உதவி இதுவாகத்தான் இருக்க முடியும். இரக்கப்படுவோருக்கு இறப்பில்லை என்பதுதான் சத்தியம். மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் இந்த உலகத்தை விட்டு போக விரும்புவதில்லை. இந்த உலகத்திலே நிலையாக வாழ வேண்டும் என்ற பேராசை அதிகமாக இருக்கிறது. இறப்பு வேண்டாம் என கடவுளிடம் போராட்டம் நடத்துகின்றவர்கள் கூட இருக்கலாம் போல தோன்றுகிறது. இறப்பில்லாத வாழ்க்கை வேண்டும் என ஆசைப்படுகிற அத்தனை பேருக்கும் இன்றைய நற்செய்தி ஒரு இனிப்பு செய்தியாகத்தான் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த உலகத்திலே இறக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நினைக்கின்றார்களோ அவர்கள் தலைமுறை தோறும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். எப்படி என்றால், இரக்க உள்ளம் படைத்தவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் உடல் அழியலாம், ஆனால் அவர்களின் இரக்க உள்ளம் அழிவதில்லை. அவர்களுக்கு இறப்பில்லை. வாழ்நாட்களில் நாம் அரக்கத்தனமாக பல வேளைகளில் நடந்து கொள்கிறோம். பல வேளைகளில் அமைதியை அளிக்கிறோம், பகைமையை வளர்க்கிறோம். இப்படி வாழ்கிற நாம் வாழ்வதில்லை, இறந்து போகிறோம். இப்படி இருப்பது நல்லதல்ல. எனவே முடிந்த வரைக்கும் கொஞ்சம் இரக்கத்தோடு வாழ்வதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். என்னுடைய பார்வையில் இறப்பை தவிர்க்க முடியாது, இறக்கத்தான் வேண்டியிருக்கும். ஆனால் நாம் உடலால் இறந்தாலும் உள்ளத்தால் இறக்கப் போவதில்லை, இரக்கத்தோடு மட்டும் வாழ்வதாலே. ஆமேன். மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஆண்டவரே, இறைவா உம்மை போற்றுகிறோம். எங்களது பலவீனங்கள் தவறுகளை உமது பரிவின் பார்வையால் கண்டு எங்கள் மீது இரக்கம் கொள்வதற்காய், அதன் வழியாக எங்களை வாழ வைப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது அயலாரின் செயல்களை நாங்களும் பரிவின் பார்வையிலே இரக்கத்தின் குணத்திலே காண எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இரக்கம் நிறை இறைவா, இறங்கி
பாசத்தை உதறி நின்றோ, பகைமையை மனம் சுமந்தோ, பாசத்தை உதறி நின்றோ, பரமன் உம்மருள் நினைந்தோ, பரிவுடனே மன்னியும், பரமன் உம்மருள் நினைந்தோ, பரிவுடனே மன்னியும், இரக்கம் நிறை இறைவா, இறங்கி எமை மன்னியும். மன்னிக்க மனம் மறுத்தோ, மனம் இறுகி உறைந்து விட்டோ, மன்னிக்க மனம் மறுத்தோ, மனம் இறுகி உறைந்து விட்டோ, மன்னிக்கும் உமை நினைந்தோ, மனம் இறங்கி மன்னியும், மன்னிக்கும் உமை நினைந்தோ, மனம் இறங்கி மன்னியும், இரக்கம் நிறை இறைவா, இறங்கி எமை மன்னியும். தன்னல குணம் ஏற்றோ, தன் பிறர் உறவறுத்தோ, தன்னல குணம் ஏற்றோ, தன் பிறர் உறவறுத்தோ, தந்தை உம் தயை நினைந்தோ, தயவாய் மன்னியும், தந்தை உம் தயை நினைந்தோ, தயவாய் மன்னியும், இரக்கம் நிறை இறைவா, இறங்கி எமை மன்னியும். இயற்கையை தினம் அழித்தோ, இகம் தன்னை காயச் செய்தோ, இயற்கையை தினம் அழித்தோ, இகம் தன்னை காயச் செய்தோ, இனியவும் கொடை நினைந்தோ, இறையன்பால் மன்னியும், இனியவும் கொடை நினைந்தோ, இறையன்பால் மன்னியும், இரக்கம் நிறை இறைவா, இறங்கி எமை மன்னியும், இரக்கம் நிறை இறைவா, இறங்கி எமை மன்னியும். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. என்னை நீ படைத்தாய், அகலாது எனில் இருந்து காத்தாய். உயிர் போல என்னை நீ சுமந்தாய், உறவாகி எனில் வந்து கலந்தாய். உனக்காக உழைக்கின்ற அழைப்பொன்றும் விடுத்தாய், உனை போல வாழ்கின்ற உயர் சிந்தை தந்தாய். ஆனந்த நினைவில்
என் விழியில் வைத்தாய், நியாயத்தை என் மனதில் பதித்தாய். எழிலான புவி வீடு கொடுத்தாய், எல்லோரும் ஒன்றாக நினைத்தாய். அஞ்சாத நெஞ்சோடு பணியாற்ற பணித்தாய், அதற்காக உணவாகி உயிரோடு நிறைந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்புகிறையே அகம் சொல்லும் நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.